இது நாளைக்கு இஸ்லாமியனாக பிறக்குகிறார். எவ்வளவு பெரிய வன்கொடுமை, எவ்வளவு பெரிய கொடூரம். இந்த நாட்டில் நியாயம் பேசுகிறவர்கள் இங்கேதான் இருந்தார்கள். எவன் பேசினா ஒருத்தனும் கேட்கல. ஏதோ அங்கங்கே சில பேர் நல்ல மனிதர்கள் சில குரல் எழுப்பினார்கள். ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய பேரழிவு ஏற்படாமல் முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இல்லை, நமக்குள்ளே அவ்வளவு வக்கரமும் வன்மத்தை இந்த சமூக அமைப்பு செருகி வைத்திருக்கிறது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் தப்பிப்பதற்காக ஒரு வீட்டிற்குள்ளே போய் கதவடைத்துக் கொள்ளுகிறார்கள். வாசலில் வந்து இருக்கிற வன்முறை கும்பல் அவர்களை கொல்ல வேண்டும் என்கிற கொலைவெறித்தனத்தோடு பக்கத்தில் இருக்கிற பம்பல தண்ணீரை திறந்து விட்டு தண்ணீரை உள்ளே பாய்ச்சி 50,000 வோல்ட் மின்சாரத்தை பாய்ச்சுகிறான். அந்த குடும்பம் துடி துடித்து சாகிறது. குஜராத்தில் நடந்ததா இல்லையா? இவ்வளவு சமூக குற்றங்களும் நடைபெறுவதற்கு ஒரு மனிதன் காரணமாக இருந்தால் அந்த மனிதன் இந்த நாட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினீர்களா? இல்லை. மத பயங்கரவாதத்தை பொறுத்துக் கொள்ளுகிறான், சாதிய வன்கொடுமையை பொறுத்துக் கொள்ளுகிறான், பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலை பொறுத்துக் கொள்ளுகிறான், எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டு ஊழலை மாத்திரம் ஒழிக்கிறான். எங்கள் கிராமத்தின் ஏழை குடிசைகளில இன்னமும் கரண்ட் வரல. இரவு நேரங்களிலே இருளிலே நாம் வசிக்கிறோம். போய் பாருங்கள், தரவணியில ஒளிவெள்ளத்தில் மிதக்கிறது ஐடி கம்பெனி. அதிலிருந்து வந்து பேசுறான் ஊழல் ஒழிப்பம். ஐடியிலே பணியாற்றுகள் நமக்கு விரோதிகள் அல்ல, ஆனால் அவர்கள் எல்லா சமூக பிரச்சனைகளிலும் பங்கெடுக்கிறார்களா? யாருக்கு உழைக்கிறீர்கள் நீங்கள்? எங்களுக்கா? எங்கள் வளர்ச்சிக்கா? எங்கள் நன்மைக்கா? உன்னை படிக்க வைத்தாலே வரி கொடுத்து ஏழைகள் இந்த நாட்டின் கடைக்கோடியில் இருக்கிற உழைப்பாளிகள், அவனின் வளர்ச்சிக்கு நீ உழைக்கிறாயா? இல்லை. எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஒளிவெள்ளத்திலே விதைக்கிற ஐடி கம்பெனியில வேலை செய்கிற பணியாளர்களுக்கு 24 மணி நேரம் தடையற்ற மின்சாரத்தை அரசாங்கம் வழங்குகிறது. வேணாம் திருப்பி சொல்ல, எனக்கு மாத்திரம் இவ்வளவு கொடுக்கிற கிராமம் இருளிலே மூழ்கி கிடக்கிறது, ஒரு 2 மணி நேரம் அங்கே டைவர்ட் பண்ணுங்க சொல்ல பார்ப்போம். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். 24 மணி நேரமும் ஏசி அறைக்குள்ள இருந்து சாட் பண்ற உனக்கு எங்களின் வேதனை வழி புரியாது. நீ மத பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் தெரியும், சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் தெரியும், இன்னும் அரசு அதிகார வன்முறைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் உனக்கு அந்த வலி புரியும். இதே விழுப்புரம் மாவட்டத்தில் ரெட்டனை என்கிற கிராமத்தில் என்ன நடந்தது? அரசாங்கம் நிர்ணயிக்கிற வேலை வாய்ப்பு திட்டத்தில் பங்கேற்று பணியாற்றி விட்டு எனக்கு கூலி ஓடு என கேட்ட போது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார்கள். 2 சகோதரன் செத்து போனான். அரசாங்கம் நிர்ணயித்த கூலி 100 ரூபாய், எனக்கு அந்த கூலியை கொடு என்று கேட்டு போராடுகிறான். இவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. கூலியை கேட்ட கொடுமைக்கு 2 தோழர்கள் செத்து போனார்கள். இந்த நாட்டில் நீங்களா எங்க போயிருந்தீங்க? அப்போ வந்திருக்கணும்ல அன்னைக்கு வீதிக்கு. செத்தவன் செத்தே போனான், அது ஒரு செய்தியாக முடிந்து போனது, அவ்வளவுதான். இல்லை. அப்ப இந்த சமூக அமைப்புல வேற எங்கோ பிரச்சனை இருக்கிறது. அது என்ன பிரச்சனை? இந்த சமூக அமைப்பு படிப்படியாக நிர்மாணித்திருக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏன் நாம் சேர முடியாமல் போகிறது? சாதிய வன்கொடுமையால் ஒருவன் கொல்லப்படுகிற போது, அவன் குடிசை கொடுக்கப்படுகிற போது ஏன் நீ சேர மறுக்கிறாய்? உன்னை தடுக்கிற சக்தி எது? அதுதானே. தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை நேருகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. போர்ட் கம்பெனியில யூனியன் வேணுமா வேணாமா? தொழிலாளர் நிறுவனங்களுக்குள்ளே தொழிலாளர்களுக்குள்ளே பிரச்சனை நடக்கிற போது ஒன்று திரளுவதற்கு ஒரு தடை நிலவுகிறது. அது என்ன தடை? 2 பேரும் ஒரே கம்பெனி தான், ஒன்னாதான் வேலை பார்க்கிறான், பிரச்சனை. ஆனால் ஒன்று தர முடியவில்லை. காரணம், நீ வன்னியரு, நான் வெட்டியாரு. இதுதானே. தொழிலாளர் வர்க்கமாக திரள முடியவில்லை, உழைக்கு மக்களாக ஒரே ஓரணியை திரள முடியவில்லை. இல்லை, இந்த சமூகத்தில் நிலவுகிற எந்த சமூக கொடுமைகளுக்கு எதிராகவும் திரள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சாதியம் தானே. அப்ப சாதியத்தை ஒழிக்காமல் இந்த நாட்டில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. சாதியம்தான் ஊழலின் பிறப்பிடம், சாதியம்தான் லஞ்சத்தின் பிறப்பிடம். என்ன சொல்லுகிறான்? கீழே இருக்கிறவனை மேலே இருக்கிறவன் சுரண்டி சாப்பிடலாம் என சொல்லுகிறான். இல்லை, அதை எதிர்ப்பதற்கு நாதி இல்லை. இன்றைக்கு படித்த மேதாவிகள் மேடையில் நின்று முழங்குகிறார்களே, ஊழலை ஒழிப்போம், அண்ணா ஹசாரே வாழ்கிற முழங்குகிறவனை பார்த்து கேட்கிறோம். சாதி ஒழிப்பு போராட்டத்தில் என்னோடு நீ வருவாயா? கேளுங்கள். வரமாட்டார். பகட்டான இது மாதிரியான சமூக விளம்பரங்களை தேடி கொடுக்கிற 10ஆம் பட்சத்தனமான போராட்டங்களுக்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆனால் உண்மையான ஒரு சமூக மாற்றத்தை முன்னெடுக்கிற போராட்டத்துக்கு நீங்கள் தயாரில்லை. அப்படியானால் உங்களின் நியாயமான போராட்டங்களின் மீது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்களும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள்.
நீங்கள் நடத்துகிற போராட்ட வடிவம் அகிம்சையானதா, அறவழியானதா, ஏற்றுக்கொள்ள முடியதா? இல்லை. கேட்டா காந்தியம். அப்படி ஒரு இயமே கிடையாது. என்னடா காந்தியம்? காந்தி கோவணம் கட்டி தெரிஞ்சாரு, எத்தனை பேர் அப்படி தெரியுறீங்க? காந்தியம்னு ஒரு இயமே கிடையாது. என்ன காந்தியம்? அகிம்சையாக, அறவழியாக போராடுகிறார். எங்க இருக்குவோம் போராட்டத்தில் அகிம்சை? எங்க இருக்கிறது காந்தியத்தின் தத்துவத்திலே, காந்தியத்தின் கருத்தியத்திலே எங்க இருக்கிறது அகிம்சை? காட்டு, சொல்ல முடியுமா? காந்தி எவ்வளவு பெரிய வன்முறையாளர் என்பதற்கு அவர் நடத்திய உண்ணாவிரத போராட்டங்கள் சான்று. காந்தியின் தொண்டன் நான் அண்ணா ஹசாரே சொன்னால் இந்த அண்ணா ஹசாரேவும் ஒரு வன்முறையாளர். எப்படி? ஆங்கிலேய அரசாங்கம் இந்திய சமூக அமைப்பை பரிசீலித்து பார்த்துவிட்டு இங்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற சம வாய்ப்பு இல்லை. கீழே இருக்கிறவன் மேலே வந்து சமமாக உட்கார வேண்டுமானால் சில சட்ட ரீதியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்று இந்த இந்திய சமூகத்தை ஆய்வு செய்துவிட்டு இரட்டை வாக்குரிமை வழங்கினார். இந்த இரட்டை வாக்குரிமையை வாங்குவதற்கு முன்னாக பல ரவுண்டு உட்கார்ந்து பேசலாம், பிரச்சனையை புரிய வைக்கிறார்கள். அந்த வட்டமேசை மாநாட்டிலே காந்தி என்ன குள்ளநரி வேலைகளை செய்தார் என்பதை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு காந்தியின் கொடூர கோர முகம் தெரியும். அதுவரைக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கிற இஸ்லாமியர்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிற காந்தி தலித்துகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நட்டநடுநிசையில் தனியாக போய் இஸ்லாமியர்களை சந்தித்து நீங்கள் அந்த கூட்டத்திலே நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கார்கள், அம்பேத்கர் தெரிவிக்கார்கள் என்று பேரம் பேசிய ஊழலில் பிறப்பிடமாக விளங்கிய காந்தியத்தை பின்பற்றுகிற அண்ணா ஹசாரே எப்படா ஒரு அறநெறியாளராக இருப்பாரு? ஆனால் இப்படி காந்தியின் குள்ள நரித்தனங்களை எல்லாம் முறியடித்த ஆங்கிலேய அரசாங்கம் தலித் மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வழங்கியது. அந்த இரட்டை வாக்குரிமை கிடைத்த உடனே சேரிவாழ் மக்கள் எல்லாம் சமூக அதிகாரம் பெற்று விடுவார்கள் என்று பயந்து போன காந்தி பாட்னா சிறையிலே போய் படுத்துக் கொண்டார், பூனாவிலே படுத்துக் கொண்டார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் என்று போராட்டம் தள்ளி கொண்டே போகிறது. சேரிவாழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு சமூக நெருக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? இந்து மகாசபை உறுப்பினர்கள் போய் மிரட்டுகிறார்கள். பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு மத அமைப்புகளை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை பார்த்து மிரட்டுகிறார்கள். இந்த மிரட்டலுக்கு பின்னே இருந்தவர் காந்தி. நேரா வரலையே தவிர அவர் உருவாக்கின அழுத்தம் அதுதான். என்ன அழுத்தம்? இந்த இரட்டை வாக்குரிமையை கைவிடாவிட்டால் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சேரிவாழ் மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் என்கிற ஒரு சமூக பயங்கரவாதத்தை உருவாக்கியவர் காந்தி. கோடானக்கோடி மக்களின் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரட்டை வாக்குரிமையை போராடி வாங்கினோம். உரிமை இருக்கும், மக்கள் இருக்க மாட்டார்கள் என்கிற நிரம்பிய இந்து சமூக அமைப்பு உருவாக்குகிறது. எனவே ஒரு கட்டத்திற்கு மேலே போனால் இந்த நாட்டில் இருக்கிற சேரிவாழ் மக்களை இங்க இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் கொன்று விடுவார்கள் என்கிற சமூக பயங்கரவாதம் நிலவுகிறது. எனவே நாம் மறுபடி மாற்று யோசனையை தேட வேண்டியிருக்கிறது என்று அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமையை கைவிட ஒப்புக்கொள்கிறார். அதற்கு முன்னால் காந்தியை போய் சிறையில சந்திக்கிறார். வழக்கமாக ஒரு வஞ்சக சிரிப்பு சிரிக்கிற காந்தி வஞ்சகமாய் சிரித்து விட்டு வாருங்கள் என சொல்லுகிறார். பாபுஜி, அம்பேத்கருக்கு இருக்கிற கனிவான இதயத்தை பாருங்கள், நல்லா பேசுறார். பேசிட்டு ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு, நீ பச்சை புள்ள மாதிரி நடந்துக்கிறேன்னாரு. இந்த முட்டாய் கொடுத்தாதான் நான் வருவேன் அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி நீ இருக்கிற, உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி பத்தாதியா அப்படிங்கிற யோசிச்சுப்பாரு. ஒரு சமூக மாற்றத்திற்கான திட்டத்தை நீ மறுப்பதற்கு ஒரு தத்துவ ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுத்தால் பரவாயில்லை, அஹிம்சை என்கிற பேரில் இந்த நாட்டில் கலேவரத்தை உருவாக்க சதி செய்கிறாய். அம்பேத்கருடைய உரையாடலின் கருத்து சாரம் அதுதான். கோடானக்கோடி மக்களின் வாழ்க்கையை வன்முறையின் விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு நான் அஹிம்சை வழியாக போராடுகிறேன் என்று சொல்லுவது எவ்வளவு பித்தலாட்டமோ, காந்தி எப்படி பித்தலாட்டம் நடத்தினாரோ அதே மாதிரிதான் அண்ணா ஹசாரேவும் நடக்கிறார். பச்சை புள்ள மாதிரி பிடிவாதம். என்ன வேணும்? சட்ட ரீதியாக தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படும். அதுதான் அந்த மசோதாவுடைய சாராம்சம். இப்ப யாரு தண்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க? இல்ல யாரையும் தண்டிக்க வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. இந்த நாட்டிலே ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே வலிமையான சட்டங்களாக இருக்கிறது, அது போதாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வர, அவ்வளவுதான் விஷயம். இந்த நாட்டில் மரண தண்டனை ஒரு விதமான
சட்டத்தினுடைய எல்லை கடைசியா வச்சிருக்கான். அது ஒரு தண்டனை முறை. ஏன் நீ கொடும் குற்றங்கள் செய்தால் உன்னை கொண்டு விடுவோம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் 3 பேர் தூக்கு மரத்தின் நிலையில் இருக்கிறார்கள். அப்பாவிகள். ஏது மரியாதை சிறுவனாய் போன பேரறிவாளன் இன்றைக்கு தூக்குமர கொட்டடியில நிறுத்தப்பட்டிருக்கிறான். என்ன நடந்ததுன்னே தெரியாது, ஏன் சாக போறோம்னே தெரியாது. 32, 34 வயசுல சிறையில் இருக்கிறார். நல்ல யோசிச்சு பார்க்க. மரண தண்டனை என்பது ஒரு தண்டனை முறை. அதற்காக இந்த நாட்டில் குற்றங்கள் நடக்காம இருக்கா? இந்த நாட்டு நீதிமன்றங்களிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். உங்கள் சிறை நிரம்பி வழிகிறது. குற்றங்கள் நடக்காம இருக்கா? சட்டம் ஒரு சமூகத்தை மாற்றிடுமா? சட்டம் ஒரு சமூகத்தை மாற்றாது. உங்க மூளையத்தான் முதல்ல மாற்ற வேண்டியிருக்கு. என்னுடைய ஆறு மனதிற்குள்ள பதிந்து கிடக்கிற இந்த வேற்றத்தாழ்வான சம உரிமையை மறுக்கிற சமூக சமத்துவத்திற்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. அந்த மனநிலையை தான் மாற்றணுமே தவிர வெறும் சட்டங்களை மாற்றுவதால் சமூகத்தை மாற்றிட முடியாது. நல்ல யோசிச்சு பாருங்க. சட்டம் ஒரு சமூகத்தை சீர்குலைக்காமல் கட்டுக்காப்பாக வைத்திருக்கும் என்றால் ஒரு நாள் கூட இந்த நாட்டில் கிரிமினல் குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கிற சட்டங்கள் அவ்வளவு வலிமையானவை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் ஒரு சுதந்திரம் பெற்ற நாடு. ஆனால் பாகிஸ்தான் தனது நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்வதில் ஏகப்பட்ட சவால்களை சந்திக்கிறது. தினந்தோறும் குண்டுவெடிப்பு, தினந்தோறும் கலைபரம், தினந்தோறும் பொருளாதார வீழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த வாழ்க்கையை பாகிஸ்தான் சந்திக்கிறார். நேபாளம் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. தன்னைக்கும் சுய அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் அவர்களை கட்டுப்படுத்தி வைக்கவில்லை. ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு பலவரை தேர்வு நடத்த வேண்டிய ஒரு கொடூரமான ஜனநாயக சூழல் அந்த நாட்டில் நிலவுகிறது. யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த சமூக அமைப்பிலிருந்து இந்திய சமூக அமைப்பு எப்படி மாறுபட்டிருக்கிறது? இந்த இந்திய சமூக அமைப்பில் ஒரு நிலையான ஜனநாயக அமைப்பை உருவாக்குவதற்கான எல்லா சாத்திய கூறுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சட்டத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். சட்டத்தை சரியாக படித்திருந்தால் இந்த போராட்டமே தேவையில்லை. இந்த அறகுறையா படிச்சுட்டு இந்த 3ஆம் கிளாஸ் பையன் மாதிரி நான் சோறு எனக்கு வேணாம் போப்பா அப்படின்னு படுத்து கிடக்கிறதுக்கு பாருங்க. இது உலகம் பார்த்து காரி ஊழுகிற வேலை. இது நல்ல யோசிச்சு பாருங்க. இருக்கு சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது புதிதாக அரசு கொண்டு வர சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பானவர்கள் யாரும் இல்லை, விசாரிக்கணும் தான் இல்லை. ஆனால் சட்டத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு பிடிவாதமாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை நடத்துவது யார்? அண்ணா ஹசாராவா? இல்ல. அண்ணா ஹசாராவிற்கு பின்னே ஒளிந்திருக்கிற முகங்கள் எது? நல்ல பாருங்க. யார் பின்னே இருந்து இவர்களை இயக்குவது? பூனை குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவான். நேற்று வந்துருச்சு. அது